எந்த பாட்டை கேட்கணும் ஆடியன்ஸுங்கிறதையே யாரோ ஒருத்தங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. அது ஒரு வணிகத்துக்குள்ளே போயிட்டு இப்போ நீங்கள் என்ன கூல்ட்ரிங்க் குடிக்கணுங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. நல்லது எது கெட்டது எதுங்கிறது கிடையாது சார். இது சரி தப்பே கிடையாது. ஆனால் இதெல்லாம் தான் ஹிட்டுங்கிறத ஒருத்தங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அது ஹிட்டும் ஆகுது. இல்லைன்னா ஒருத்தங்கன்னா யாரும் சொல்லுங்க சார். நான் சொல்கிறது வந்து இந்த வணிகத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட்டு வந்து நல்லா தான் இருக்கும், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அது ஹிட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஹிட் ஆகிறதுக்கு அதுக்கு பின்னால் வந்து ஒரு மிகப்பெரிய பொருள் செலவு இருக்குது. அதை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும். ப்ரமோட் பண்ணுறதுங்கிறத தாண்டி சார் அதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு வேலை பார்க்கணும். நீங்கள் பண்ணாதான் அந்த பாட்டு தெரிய வருது. ஓ, இந்த பாட்டு வந்திருக்கலாம், இது ஹிட் இல்லை அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் நல்ல பாட்டு பண்ணுறதுல மட்டுமே இங்கே ஒரு பாட்டு ஹிட் ஆயிராது சார். அப்படி ஆயிருந்தா எத்தனையோ பாட்டு ஆயிருக்கணுமே. ஸோ பாட்டை ஹிட் ஆகுறது தான், நல்ல பாட்டு ஹிட் ஆகுறது அப்படிங்கிறது இடையில ஒரு பெரிய அது லேட்டர் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதம் கழிச்சு திடீர்னு இந்த பாட்டு பாடுற ஒரு மாதம் இல்லை, இப்போ சில பாட்டுலாம் ஒரு வருஷம் கழிச்சு நான் பார்த்துருக்கேன். நீ என்னாலாம் வந்து பாடம் இருந்தால் இப்படி ஒரு பாட்டு அருமையான பாட்டில் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிறாங்க. ரஹ்மான் சாரோட பாட்டை முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு தொடங்குறதுக்கு முன்னால் அதை செட் பண்ணுவாங்க, மூட் செட் பண்ணுவாங்க. அந்த மூட் செட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 மினிட் போயிடும். இப்போ அப்படியெல்லாம் இல்லை சார். எடுத்த உடனே உங்களுக்கு போகணும். ப்ளஸ் என்னென்ன சார், நம்ம நினைச்ச மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபுட் டாப்பிங் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் கேட்ட உடனே உங்களை தாளம் போட வைக்கணும், இல்லைனா வந்து உங்களை டான்ஸ் ஆட வைக்கணுங்க போது நீங்கள் என்னன்னா திரும்ப அதே மாதிரி நம்ம 6-8 ஃபீல்கே பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் நம்மளும் தப்பிக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு 10 நல்ல டீம் கொடுக்குறீங்க, அது ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். தலகோதம் பாட்டில் ஆக்சுவலாக முதல்ல வந்து நம்ம நினைக்கிறது என்ன, ஒரு இன்ட்ரோ மியூசிக் வந்துட்டு அதுக்கப்புறம் பாட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த பரிமாறத்துக்கு அந்த பாட்டு ரெடியாக இருக்கிறதுக்கு அப்புறமா நம்ம அந்த லிரிக்கை போடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து தலகோதம் பாட்டு பண்ணும்பொழுது எனக்கு மிக்ஸ் பண்ண இன்ஜினியர் வந்து சொன்னார், இந்த மாதிரி அந்த இன்ட்ரோ மியூசிக் வந்து சரி சீனுக்காக பண்ணியாச்சு, ஒரு 35 செகண்ட் வருது, அதுக்குள்ளே பாட்டை மாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு சொன்னோடனே ஓஹோ இப்படி ஒன்று இருக்குல்ல அப்படின்ட்டு. அப்போ கோவிட் டைம் வேறு. ஸோ ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிரிக்கை முதல்ல போட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. எந்த பாட்டை கேட்கணும் ஆடியன்ஸுங்கிறதையே யாரோ ஒருத்தங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. அது ஒரு வணிகத்துக்குள்ளே போயிட்டு இப்போ நீங்கள் என்ன கூல்ட்ரிங்க் குடிக்கணுங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. நல்லது எது கெட்டது எதுங்கிறது கிடையாது சார். இது சரி தப்பே கிடையாது. ஆனால் இதெல்லாம் தான் ஹிட்டுங்கிறத ஒருத்தங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அது ஹிட்டும் ஆகுது. இல்லைன்னா ஒருத்தங்கன்னா யாரும் சொல்லுங்க சார். நான் சொல்கிறது வந்து இந்த வணிகத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட்டு வந்து நல்லா தான் இருக்கும், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அது ஹிட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஹிட் ஆகிறதுக்கு அதுக்கு பின்னால் வந்து ஒரு மிகப்பெரிய பொருள் செலவு இருக்குது. அதை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும். ப்ரமோட் பண்ணுறதுங்கிறத தாண்டி சார் அதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு வேலை பார்க்கணும். நீங்கள் பண்ணாதான் அந்த பாட்டு தெரிய வருது. ஓ, இந்த பாட்டு வந்திருக்கலாம், இது ஹிட் இல்லை அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் நல்ல பாட்டு பண்ணுறதுல மட்டுமே இங்கே ஒரு பாட்டு ஹிட் ஆயிராது சார். அப்படி ஆயிருந்தா எத்தனையோ பாட்டு ஆயிருக்கணுமே. ஸோ பாட்டை ஹிட் ஆகுறது தான், நல்ல பாட்டு ஹிட் ஆகுறது அப்படிங்கிறது இடையில ஒரு பெரிய அது லேட்டர் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதம் கழிச்சு திடீர்னு இந்த பாட்டு பாடுற ஒரு மாதம் இல்லை, இப்போ சில பாட்டுலாம் ஒரு வருஷம் கழிச்சு நான் பார்த்துருக்கேன். நீ என்னாலாம் வந்து பாடம் இருந்தால் இப்படி ஒரு பாட்டு அருமையான பாட்டில் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிறாங்க. ரஹ்மான் சாரோட பாட்டை முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு தொடங்குறதுக்கு முன்னால் அதை செட் பண்ணுவாங்க, மூட் செட் பண்ணுவாங்க. அந்த மூட் செட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 மினிட் போயிடும். இப்போ அப்படியெல்லாம் இல்லை சார். எடுத்த உடனே உங்களுக்கு போகணும். ப்ளஸ் என்னென்ன சார், நம்ம நினைச்ச மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபுட் டாப்பிங் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் கேட்ட உடனே உங்களை தாளம் போட வைக்கணும், இல்லைனா வந்து உங்களை டான்ஸ் ஆட வைக்கணுங்க போது நீங்கள் என்னன்னா திரும்ப அதே மாதிரி நம்ம 6-8 ஃபீல்கே பண்ணுற மாதிரி இருக்குது. Behind It's Gopinath's Round Table with Music Directors title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by C4 Chakra Critical Care Center and Hospitals, Kolattur, Chennai. 90+ active is new limit. Vivo V60 Zeiss Portrait So Pro.